Hebron Ministries. ஹல்லேலூயா. சரி, போன வாரங்களே என்ன செய்தி என்ன கொடுத்து யார் சொல்லுவீங்க டக்குன்னு? தான் கோத்திரத்தை பற்றி பேசணும். வெரி குட். தேவனின் சுதந்திரம், ஆசாரில் சுதந்திரம், போர் வீரர்களின் சுதந்திரம், அப்புறம் தெய்வத்தன்மையற்றவர்களின் சுதந்திரம். தெய்வத்தன்மையற்றவர்கள் தேவனை விட்டு விலகி போகிறாங்க, அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம். ஆண்டவர் போய் விடுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எப்ராயிம் குறித்து பார்த்தோம். எப்ராயிம் எப்படி முத்திரை போடப்பட்ட லிஸ்ட்டில் அவன் காணப்படாமல் போகிறான். இப்போ தான் எப்படி காணப்படாமல் போகிறான். இப்போ எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்கள். 430 வருஷம் ஆண்டுடைய சந்ததி யார்? இந்த அருமையான யாக்கோபு 430 வருஷங்கள் அங்கே பாடுபட்டு கஷ்ட வனாந்திரத்தில் வந்து தேவனவர்களை வழிநடத்தி எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சு பிறகு கர்த்தர் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஆண்டவர் சுதந்திரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து சுதந்திரத்தை குறித்து போன வாரங்கள் நான் சொன்னேன். சுதந்திரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சுதந்திரம் பத்தவில்லை, போதவில்லை என்று அவர்கள் என்ன பண்ண, அவங்க இஷ்டத்துக்கு போய் சுதந்திரங்களை தேடிக்கொள்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய நாமத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் வந்து ஒரு பக்கம் லேண்டு இருந்தாலும் சொத்துக்களாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்கள் கணவன், உங்களோட மனைவி, உங்களுடைய பிள்ளைகள்லாம் தேவன் கொடுத்த சுதந்திரம். இப்போ சாட்சியில் விக்டர் சொன்னார் பார்த்தீங்களா, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அந்த குடும்ப சப்போர்ட் மிக மிக முக்கியம். அதுதான் உங்களை சுதந்திரமாக நினைக்கணும். சொல்லணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த சுதந்திரத்திற்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுத்த கணவனுக்காக மனைவிக்காக நன்றி ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இது தேவன் கொடுத்த சுதந்திரம். இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த தான் கோத்திரம் ஒரு குடும்பம், அந்த தான் கோத்திரத்தினுடைய தலைவன் இருக்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க அப்பா பேரை வச்சிடறாங்க, தான் வச்சிடறாங்க. போயிட்டு அவங்க வெண்ணு, அவங்களுக்கு பட்டைய கருக்கால, அது அடுத்து வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வெரைட்டி போட்டு அதுக்கு தான் கோத்துறது. ஆனால் சுதந்திரத்தை ராங்காக யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நமக்கு எது ஆண்டவர் கொடுத்தாரோ அதில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே, எல்லாரும் காரில் போகிறாங்க, பெரிய பெரிய வீடு வச்சுருக்காங்க, எனக்கு ஒரு ஓலை பாய் தான் இருக்குது அப்படின்னா அதுதான் உனக்கு சுதந்திரம். ஹல்லேலூயா. அதுதான் கடவுள். அந்த அந்த இடத்துல தான் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறாரு. ஆபிரகாம் உங்களுக்காவது ஓலை பாயிருந்து, ஆபிரகாம் மழைக்கு போய் மண்ணு தரையில் தான் படுத்து கிடந்தான். இல்லை, எங்கள் வனாந்திரத்தில் என்னமா இருந்திருக்கும்? வீடு கட்டி 2 பெட்ரூம் ஹவுஸாக 3 பெட்ரூம் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துருப்பான். ஆனால் அவன் நடந்து வந்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். உங்கள் மூலமாய் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சொல்லுங்கள், எங்கள் மூலமாய் என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் என்னை ரட்சித்தார், அதுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தார், அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த தான் கோத்திரம் எப்படி ஆசீர்வாதங்களை இழந்து போகிறது, அதுதான் இன்றைக்கு சப்ஜெக்டு. முதல்ல வந்து கர்த்தர் இன்ஹெரிட்டன்ஸ்னால் சுதந்திரங்களை கொடுக்கிறார். சீட்டு போட்டு உனக்கு இந்த இடம், உனக்கு இந்த இடம், 12 கோத்திரத்துக்கும் 12 இடங்களை கொடுக்கிறார். மற்றவனுங்க ஒழுங்காக இருக்கிறானுங்க, மற்றவனுங்க ஒழுங்காக இருக்கானுங்க. யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், நப்தலி கோத்திரம், செபுலோன் கோத்திரம், ரூபன் கோத்திரம் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறான்? பிரிந்து போக நினைக்கின்றான். இப்போது ட்ரம்ப் மாதிரி ஆண்டவர் துரத்தி அனுப்பிச்சிடுறார். இன்னைக்கு கூட நான் கை வச்சு ஜெபிச்சோமா, உண்மையாலுமே ஆண்டவரே இந்த யூஎஸ்ஏக்கு எல்லாம் இந்தியாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவர் இன்ஹெரிட்டன்ஸ்னால் சுதந்திரம். ரெண்டாவது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த பிரிஸ்ட். ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு ஒரு சுதந்திரங்களை கர்த்தர் கொடுக்க. நான் நம்ம சர்ச்சில் ஊழியம் பண்ணுற பிள்ளைங்களாம் என்ன சொன்னால் லேவியர்கள் சொன்னேன் இல்லையா? ஒரு மெசேஜில் உங்களுக்கு லேவியர்னு கொடுத்துறா. நீங்கள் லேவியர்களை மட்டும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். இப்போ சனிக்கிழமை நீங்கள் நல்லா ஜெபிச்சுட்டு வரணும். சனிக்கிழமை சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, அந்த லொட்டு லோஸ்கெலாம் இருக்கக்கூடாது. சனிக்கிழமை நீங்கள் ஊழியம் பண்ணுறவங்க அடுத்த விசுவாசி, அதில் யார் உண்மையாக இருக்காங்களோ கர்த்தர் அவர்களை உயர்த்துவது அடுத்த கதை. ஆனால் லேவியர்களாகிய நீங்கள் ஊழியம் பண்ணுறவர்கள் அடுத்த நாள் ஆராதனைக்கு எல்லாவற்றையும் அப்போ என்ன பண்ணுவாங்க? லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாள் வந்து ஆராதனைக்கு அந்த சாபத் டேக்கு சமூகத்து அப்பங்களை சுட்டு வைப்பார்கள், அந்த ஒயினை எடுத்து வைப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. சாட்டர்டே ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் டே, அடுத்த சாபத் டே, ஃப்ரைடே எல்லாம் வைப்பாங்க, சாட்டர்டே வைப்பாங்க. அதுபோல் நாம் சாட்டர்டே செஞ்சு சண்டே ரெசரக்ஷன் டேயில் அதை கொண்டாடுகிறோம்.
அதனால் யார் ஊழியம் பண்ணுறாங்களோ அவர்கள் சனிக்கிழமை இரவு தேவனுடைய சமூகத்திற்காக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு 2 மணி நேரம் ஒரு மணி நேரமாவது ஜெபிச்சுட்டு ஆண்டவர் தேவன் திட்டங்களை உணர்த்த வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஆசாரியர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரு. அந்த ஆசாரியர்கள் சுதந்திரத்தை எதை செய்ய வேண்டுமோ அந்த ஆசாரியர்கள் செய்யாதபடி பிசாசு அவர்களை தடுத்து நிறுத்தி லிஸ்ட்லேருந்து பேர் எடுத்துட்டான். அல்லேலூயா. 3வது காரியம் வாரியர்ஸ் அப்படின்னா அந்த ஆட்கள் ஆயுதம் அணிந்தவர்கள். அப்படின்னா என்ன பண்ணா, நீங்கள் தான் ஆயுதம் அணிந்தவர்கள். வேத புத்தகத்தை வச்சுக்கல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வச்சுருங்க, நீங்கள் தான் வாரியர்ஸ். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நீங்கள் போய் பிரேயர்ஸில் எடுக்கணும். நீங்கள் இப்போ ஆத்துமக்களை கொண்டு வர வேண்டும். மேய்ப்பன் குட்டி போட மாட்டோம், ஆடுகள் குட்டி போட சொல்லுவாங்க பாரு, அதுபோல் நீங்கள் தான் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். அதனால் அந்த வாரியர்ஸ் என்ன செய்கிறாங்க, தவறுகளை செய்து விடுகிறார்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள். 4வது, அதனால் தெய்வத்தன்மையற்றவர்களாக அவர்கள் மாறி போய் விடுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம பிரிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். 14 வசனம் 18 11 வாசிங்க. 18 11. அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோயிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுத பாணிகளாய் அங்கே இருந்து புறப்பட்டு போய். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னா, அவர்கள் இருந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, இருந்த இடத்துக்கு பேர் ஒன்றுத்துக்கு பேர் என்ன, சோரா. சோரானா என்ன அர்த்தம்னா டான்னா விடியல்னு அர்த்தம். வெளிச்சம் என்ற அர்த்தம். வெளிச்சம் என்ற நல்ல வெளிச்சத்தில் இருந்த ஆட்கள் இருளை தேடி போகிறதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல அருமையான ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொசிஷனை கொடுப்பாரு. அந்த பொசிஷனை விட்டு உங்கள் இஷ்டத்துக்கு செய்யாத வண்ணம் ஆண்டவருடைய துணை உங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த ஆண்டவர் சொல்லிருப்பாரு, உனக்கு தானே சுதந்திரம் கொடுத்தனப்பா, உனக்கு அவசரப்படாதப்பா, உன் எல்லைகளை நான் பெரிதாக்குவேன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு செஞ்சிருப்பார். ஆனால் ஆண்டவரை கேட்கல, இவனுங்க இஷ்டத்துக்கு அவனுங்க போராடுங்க. 2வது எஸ்தோல்னா விண்ணப்பம் செய்கிற இடம். அவர்கள் வெளிச்சத்தையும் உணரவில்லை, அவர்கள் விண்ணப்பமும் செய்யவில்லை. செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த லேசேமுக்கு போகிறார்கள். இதுதான் இந்த இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அருமையான காரியங்கள். தேவனுடைய கரமும் தேவனுடைய ஆசீர்வாதமும். அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்போ மக்னிதான் எனப்படும். அது கீரியாத் யாரீமின் பின்னாலே இருக்கிறது. பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்பிராயீம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது லாயிசின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷரும் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரமும் வார்க்கிப்பு கட்ட விக்கிரமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். சரி, யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இப்போ இந்த மீகாவை குறித்து போன வாரத்தில் பேசினா, மீகாவுடைய அம்மா என்ன பண்ணாங்க, 1100 வெள்ளிக்காசுகளை வச்சிருந்தாங்க. அந்த 1100 வெள்ளிக்காசுகளை என்ன பண்ணுறான், மீகா புள்ள திருடிடுறான். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதில் போ இதில் போ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாங்க. நீங்கள் எப்படி சாபம் விடுவீங்களோ அப்படி அந்த காலம் விட்டுருக்கீங்களா சாபம்? அப்படியே போ, அசமாக போ, இதில் போ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு, அதுபோல் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சாபம் விட்டுறாங்க. அந்த சாபத்தை இந்த புள்ள கேட்குது. திடீர்னு பயம் வந்து போச்சு அந்த பிள்ளைக்கு. ஓடி வந்து, அம்மா என்னப்பா நேற்று சாபம் விட்டியே, அந்த வெள்ளிக்காசை யார் எடுக்கலாமா? அவங்க நினச்சாங்க யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க பொழுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ஆனால் அவன் சொன்ன, அம்மா நான் யாருமே இல்லைம்மா, நான் தாம்மா அந்த வெள்ளிக்காசை திருடினேன் அப்படின்னு சொல்லி, இந்தாம்மா ஒன்று 1100 வெள்ளிக்காசு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இந்த 1100 வெள்ளிக்காசு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டாங்கையில் சில்வர் ஸ்மித்ருவாங்களா, அவங்க தட்டாங்கையில் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சொரூபத்தை செய்திடுறாங்க. சொரூபத்தை செய்து எதுக்காக அந்த சொரூபம் செய்கிறாங்கன்னா, ஐயோ என்னுடைய புள்ள வந்து காசை திருட்டான், ஏன்னா 10 கற்பனை திருடக்கூடாது இருக்குது, என் புள்ள திருட்டான். 2வது என்ன பண்ணுறாரு, சாபம் விட்டுட்டனே, அந்த சாபம் படிச்சிடக்கூடாது, என் புள்ள ஒரே பிள்ளையாச்சு, அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்வோம்னு சொல்லி ஒரு சொரூபத்தை செஞ்சு அது மூலமாக கர்த்தர்கிட்ட வேண்டுறாங்க. அது மூலமாக
கர்த்தர்கிட்ட வேண்டுறாங்க. அந்த நாட்கள் என்ன பண்ணுறாங்க, மோசே இல்லாத பொழுது அவர்கள் ஒரு சொரூபத்தை பண்ணி தான் நம்ம வழி நடத்தும் தெய்வம் போல இவர்கள் ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி கர்த்தர்கிட்ட வேண்டுறாங்க. அந்த மீகா வந்து யாருன்னா, இந்த 1100 வெள்ளிக்காசுனா உங்களுக்கு நான் காலையில் சொன்னேன், உங்களுக்கு 1100 வெள்ளிக்காசுனா எப்படின்னா, இந்த சாம்சன் இருக்கான்ல, சிம்சோன் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க, டெலைலா அவனுக்கு இதுக்கு வந்து பெருனா சிம்சோனுக்கு எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள். ஒன்று ஒரு திம்னால ஒரு கல்யாணம் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணோட அவன் தொடர்பு இருக்கிறான், அது காசாவில். 3வது தான் தெலிலால் இருக்கான். அப்போ இந்த பெலிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து இந்த சிம்சோனை நீ எப்படியாவது நீ சரி பண்ணி, அவனுடைய பலன் எப்படி வந்துச்சு, அவனுக்கு இவ்வளோ அசுர பலன் இருக்க, அந்த பலன் எப்படி வந்துச்சுன்னு நீ எனக்கு கண்டுபிடிச்சி நைஸ் பண்ணி அவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். நீ தான் அவன் அதிகமாக நேசிக்கிறானே, நீ வாங்கிட்டீன்னா உனக்கு நான் 1100 வெள்ளிக்காசுகளை தருகிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த தெலிலா 1000 வெள்ளிக்காசுகளை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறான், சிம்சோனுடைய பலத்தை அறிவித்து விடுகிறாள். அவர்கள் கொண்டு போயிட்டு அவன் தலையெல்லாம் முடியெல்லாம் ஷவரம் பண்ணி, பிறகு அவனுக்கு வந்து பயங்கரமான இம்சப்படுத்தி, கடைசியில் மாவு அரைக்க விட்டு, கடைசியில் கண்ணெல்லாம் தோண்டி எடுத்து, கடைசியில் மாறித்தே போகிறான். இவன் மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஐயோ, நம்மளை அதிகமாக நேசித்தானே, நம்மளை நம்பிதானே, அது எல்லாத்தையும் ரகத்தையும் சொன்னான், இதை போய் நான் எதிரிக்கு காமிச்சு கொடுத்துட்டேன்னு அவன் இறுதியில் அவன் ஞாபகார்த்தமாக அந்த 1100 வெள்ளிக்காசு வைத்திருந்தான்னு சொல்லி அவருடைய புத்தகங்கள் சொல்லுகிறது. வேதாகமத்தில் இல்லை, புத்தகங்கள் தியாலஜி சொல்கிறாங்க. அப்போது அந்த 1100 வெள்ளிக்காசுகள் யாரை எடுத்தனால தாங்கி கொள்ள முடியவில்லை. ஐயோ, இத்தனை நாள் பத்திரமா வச்சுருந்தேனே, இது யார் எடுத்தாங்கன்னு சொல்லி அவள் தெரியாமல் சபித்து விடுகிறாள். சபித்து விட்ட பிறகு அந்திலிருந்து ஒரு விக்கிரகத்தை அவர் உண்டு பண்ணி விடுகிறார். ஹல்லேலூயா. அவன் வீட்டுக்கு ஒரு ஆசாரியன் வருகிறான். மீகா என்ன பண்ணுறான், அந்த ஆசாரியன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு ஒரு ஆள் வரான். அவன் என்ன சொல்கிறான், நீ யாரான்னு கேட்குறான். அவன் சொல்ல, நான் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் அப்படி சொல்ல, நான் பரதேசியாக சுற்றிட்டு இருக்கிறேன். அப்போ அவன் சொல்ல, நீ என் வீட்டுக்கு வந்துரு, எனக்கு ஆசாரியன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவனை என்ன பண்ணுறாரு, ஆர்டினேஷன் பண்ணி கொடுத்து அவன் வீட்டுக்கு வந்து ஆசாரியனாய் மாற்றி விட்டு, இந்த செய்யப்பட்ட சொரூபத்தை ஒரு சின்ன வந்து ஷரைன்னு சொல்லுங்க, கோயில் மாதிரி அவர் மாற்றிடுறாரு. கோயில் மாதிரி இவர் ஆசாரியனை அப்பாயிண்ட் பண்ணி, அந்த இதில் எப்படி பார்த்தாங்களோ, அந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டதோ அதுபோல் சின்ன ஆலயத்தை, ஷிலோமில் ஆலயம் இருக்குது, அங்கே போக வேண்டும், போகாமல் அவர் தனியான ஒரு காரியத்தை செய்து விடுகின்றார். ஹல்லேலூயா. இப்போ இவ்வளோ தவறுகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து விடுகிறார். அந்த மீகா யார் அப்படின்னு பார்த்தா, வேதத்தினுடைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க, வேதா யாருன்னா அவன் யாரும் இல்லை, மோசேயுடைய பையனுக்கு. மோசேக்கு எத்தனை பிள்ளைங்க? கர்ஷம் வந்து ஒரு பிள்ளை. இன்னொருத்தன் பிள்ளை பேர் கர்ஷம், எலியேசரோட பேரை வச்சிடறான். ஆரோன் பிள்ளைய பேரை வச்ச 2 பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள். அந்த இவர்கான்ல கர்ஷோமருடைய புள்ள தான் இந்த மீகா. அவன் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறான். ஆசாரிய ஊழியத்தை செய்வது மாத்திரமல்ல, வந்து விக்கிரக ஆராதனைக்கு அவன் ஒரு ஃபவுண்டராய் மாறிவிடுகின்றான். ஹல்லேலூயா. அவன் மூலமாக தான் கோத்திரத்தில் தான் கோத்திரம் பிரிந்து போவதற்கு அவன் ஒரு காரணமாய் மாறிவிடுகிறான். தேவன் அதை மிகவும் அதிகமாக மன வருத்தப்படுறான். ஐயோ, இத்தனை வருஷங்கள் 430 வருஷங்கள் கஷ்டப்பட்டு அவர்களை வழிநடத்தி எல்லாத்தையும் போதிச்சு, கடைசியில் அந்த கோத்திரம் என்னை விட்டுச்சேன்னு சொல்லி எப்ராயிம் விட்டது போல மனாசே இவன் இந்த அருமையான மீகா, அதாவது தான் கோத்திரம் தேவனை விட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்து வாசிங்கம்மா. இப்போ அடுத்து கொஞ்சம் ஒன்றா. அப்பொழுது திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபன் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்தி விசாரித்தார்கள். ஆயுத பாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆசாரியனும் ஆயுத பாணிகளாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சுரூபங்களையும் வார்க்கிப்பிக்கட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இங்க பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க. முதல்ல வந்து ஆண்டவர் என்ன சொல்ற, என்னை என்று வேறு தேவர்கள்
உண்டாக்க வேண்டாம். முதல் கற்பனையை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மீறி விடுகிறார்கள். ரெண்டாவது கற்பனை என்ன செய்கிறாங்க, அவர்கள் போய் அந்த வீட்டுக்கு போய் அந்த விக்கிரகத்தை திருடுகிறார்கள். விக்கிரகத்தை சாதாரணமாக திருடினா மாத்திரமல்ல, 600 பேரோட கூட டிப் டாப்பை போய் திருடுறாரு. இது லேட்டஸ்ட்டு தெஃப்ட், இது பயங்கரமாக போலீஸ்காரனே திருடுற மாதிரி. அது போல் எவ்வளோ மோசமான காரியம். அவன் போயிட்டு என்ன பண்ணுறான், அங்கிருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வராங்க பாருங்க, அந்த வசனங்களை வாசிங்க. என்னென்ன எடுத்துகிட்டு வராங்க, அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்துனா என்ன, அது எதுக்குன்னா ஏபோத்து எப்படின்னா, ஒரு ஆசாரி என்ன பண்ணுவான், பழைய ஏற்பாட்டு நாட்களில் ட்ரெஸ் கோடு கடவுளை வச்சுருந்தார். தேவனிடத்தில் வரணும்னா, மகாபரிசுத்தலத்துக்கு வரணும்னா என்ன பண்ண வேண்டும், நீ ஆசாரிய வஸ்திரங்களை உடுத்த வேண்டும். இப்போ புதிய ஏற்பாடு ப்ரேயர் ஷால்னு வராது பார்த்தீங்களா, ப்ரேயர் ஷால் இருக்குது பார்த்தீங்களா. ஏசு அந்த ப்ரேயர் ஷால் போட்டு ஜெபிக்கிறாரு, சுவிசர்கள்லாம் ஜெபிக்கிறாங்க. அவங்க யூதர்கள் என்ன பண்ணாங்க, முக்காடு போட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அவர்கள் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் என்பதை உணர்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பிரஷ் பிளேட், அந்த அருமையான எல்லா கற்களும், வைடூரியம், கோமேதகம், அந்த கற்கள் 12 கற்கள் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. ரூபன் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், நப்தலி கோத்திரம். அதை என்ன பண்ணணும், எதுக்காகன்னா அந்த ஆசாரியன் அந்த அந்த என்னது அந்த கோத்திரங்களை சுமந்து செல்ல வேண்டும். சபை தேவனுடைய பிள்ளைகளை சுமந்து செல்ல வேண்டும், தரிசனங்களை சுமந்து செல்ல வேண்டும். இந்த 12 பிள்ளைகளுடைய நாமங்கள் 12 கற்களிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் எதை காமிக்குதுன்னா, இந்த 12 கோத்திரத்தை யாக்கோபுக்கு தேவன் கொடுத்தார். அந்த 12 கோத்திரத்தின் மூலமாக 70 பேராக எகிப்துக்கு போனாங்க. பிறகு ஆண்டவர் அவர்களை பர்த்திக்க பண்ணார், வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டார். பிறகு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற பானான் தேசத்தை கொடுத்தார். அப்போ அந்த 12 பேரும் 12 குடும்பங்களையும் ஒரு தேசத்தை கொடுத்தார் என்பதை குறிப்பதற்காக அங்கே அவர்கள் அந்த பிரஷ் பிளேட்டில் அவர்கள் பெயர்கள், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், 12 ஸ்டோன்ஸு, 12 நாமங்களை அவர்கள் குறித்திருக்கிறார். அந்த ஏபோத்து எதுக்குன்னா, எப்பெல்லாம் ஆராதனை பண்ண போகிறாங்களோ அவர்களுக்கு ஒரு தேவனுக்கு ஒரு மரியாதை செலுத்து ஒரு ஆசாரி என்ன பண்ண வேண்டும், அந்த ஏபோத்தை தரித்து கொள்ள வேண்டும். அதில் எடுத்து போகிறத பாருங்கள், அதான் ஏபோத்து. ஏபோத்து அவங்க என்ன பண்ண, ஓவன் பெல்ட் பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு அவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, தேவன் என்ன கண்ட முதல் காரியம் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போனது தப்பு. ரெண்டாவது காரியம் என்ன பண்ணுறான், அந்த விக்கிரகங்களை வார்ப்பிக்க செஞ்சது தப்பு. மூணாவது திருடினது தப்பு. அப்புறம் நாலாவது என்ன பண்ணுறான், அந்த வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டு பொய்யான ஆராதனையை அவர்கள் செய்கிறார்கள். தேவனுக்கு ஆராதிக்க வேண்டுவர் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களுக்கு முன்பாக அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மிகவும் அதிலே வேதனைப்படுகிறத பார்க்க முடிகிறது. சரி, அப்புறம் வாங்க வாசி. அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோடு கூட வந்து தகப்பனும் ஆசாரியனுமாயிரு. நீ பேசாதே. ஹல்லேலூயா. அப்படின்னு நினைப்பதுன்றாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு அந்த ஆசாரியன், சொல்றான், என்னங்க நீங்கள் மான்னு வரீங்க, அவன் வீட்டுக்குள்ளே வந்தீங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எடுத்து கொள்ளடிச்சு போடுங்க, யாருங்க நீங்கள், என்ன, வாயை மூடு. அப்போ எந்த அளவுக்கு துணிச்சலாக அவங்க செய்கிற தவறுகள் என்ன பண்ணாங்க, அவங்க தவறாகவே தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, வாயை மூடு, என்ன பண்ண, மூடிக்கொண்டு எங்களோடே கூட வந்து எங்களுக்கு தகப்பனாயிரு. ஹல்லேலூயா. இப்போ இந்த அருமையான ஜோனத்தான், அப்போது அந்த சந்ததி பார்த்தீங்களா, எப்படி பிசாசு அந்த சந்ததியை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக கரைச்சி விட்டான் பார்த்தீங்களா. சுத்தமாக கரைச்சிட்டு ஆண்டவருடைய திட்டங்களிலிருந்து அவர்கள் போகிறார்கள். அருமையான தேவனுடைய சபையை, நீங்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க, ஆலயத்துக்கு வரீங்க, நீங்கள் ஒழுங்காக வரலைன்னா உங்கள் பிள்ளைகள் சத்தியமாக வராது. ஹல்லேலூயா. நீ இன்னும் ஒழுங்கான்னு கேட்கும். அது கேட்கறதுக்குன்னே நம்ம பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்குறோம். அதனால் என்ன பண்ண, நீ ஒழுங்கா, நீ என்ன சொல்கிறிய, நீ ஒழுங்கா அப்படின்னு கேட்கும். அதை நீங்கள் ஒழுங்கு தான்னு அதை நிரூபிக்கணும். அப்போ என்ன பண்ணோம், அவங்களுக்கு முன்னாடி ஜெபிக்கணும், பாடலில் பாடணும். எல்லாம் நான் அடிக்கடி எங்கள் மதரை பற்றி சொல்ல மாட்டேன். அதிகமாக எங்கள் அம்மா 10th 11th ஸ்டாண்டர்ட் தான் படித்தாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்கிற கதை இன்னுக்கும் என் ஞாபகத்தில் இருக்குது. சின்ன வயசில் 5 வயசில் அவங்க சொன்ன யோசேப் ஸ்டோரி, தானியல் ஸ்டோரி, டேவிட் ஸ்டோரி என்னால் மறக்க முடியாது. அதுதான் என்னை ஒரு லீடராக மாற்றிச்சு. அந்த ஸ்டோரியை பார், எவ்வளோ பணம் வந்து அவர் எதிர்த்து நின்னா பார், எதிர்த்து நிற்கணும்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்கள், சின்ன வயசில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அந்த பிள்ளைகள் மைண்டில் கிரியேட் செய்யும். அதுக்கு தான் உங்கள் பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்பணும். அவர்களை ஆண்டவர் அடுத்த, என்னாலும் சண்டே கிளாஸுக்கு சின்ன வயசில் போனவன் தான். சண்டே கிளாஸ் போவேன், யூத் மீட்டிங் போனேன், எல்லாத்தையும் போனேன். பிறகு சின்ன வயசுலேயே ஊழியத்துக்கு கர்த்தர் எங்கள் அப்பா அனுப்பிச்சார். எவ்வளோ பெரிய திட்டங்கள், அவங்கெல்லாம் போட்ட விதை தான் இன்றைக்கி 30, 60, 100 ஆகி கிருபை செய்கிறது, கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. உபத்திரங்கள் இருக்கும், ஆனால் அது உபத்திரம் தானே ஊழியம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஊழியம் இல்லை, ஆண்டவர் நம்ம ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் ஊழியத்தை வைத்திருக்கிறார். நம்ம அர்ப்பணிப்பதற்காக தேவன் ஊழியத்தை வச்சிருக்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க, வாயை மூடுறா, நீ தகப்பனாயிரு. அப்போ அந்த நாட்களில் யார் ஆசாரியனோ அவர்களை தகப்பன்னு கூப்பிடுவாங்க, ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணும்னா, நான் காலைல சொல்லிட்டு இருந்தேன், எலியாவை என்ன பண்ணுறான், பெனத்தாத்து சொல்கிறான், நான் வந்து வியாதியாக இருக்கிறேன், நான் வியாதி நீங்கி பிழைப்பேனா செத்து போயிடுவேனான்னு சொல்லி போயிட்டு எலியான்ற ஒரு தீர்க்கதரிசியை கேளுன்னு சொல்லி ஆசைகள் அனுப்புகிறான். அவங்க பண்ணுவோன்னு அவன் என்ன பண்ணுறான், நீ வந்து பெனத்தாத்தை உங்களுக்கு தெரியுமே, பெனத்தாத்து போன்னு சொல்கிறான், பழைப்பான். அவன் சொல்கிறான் உடனே, அவன் பிழைப்பான், அவன் சாகவே சாகுவான் சொல்லிடுறான். இப்போ உயிரோடு இருக்கிறான், அவன் செத்து போயிடும். ஏன்னா தேவனுக்கு அவன் கனத்தை செத்தவன். ஏனென்றால் அப்பொழுது ஜனங்கள் அவன் இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போய் வேறே தேவர்களை அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆராதித்தார்கள். அது தேவனுடைய இருதயத்தை கலங்க பண்ணிச்சு. அதனால் அவனை ஆண்டவர் அடிக்கிறாரு. பிறகு போகும்பொழுது அந்த பொறுப்புகளை யார் கையில் கொடுக்குறாரு, அந்த பொறுப்புகளை யார் கையில் கொடுக்குறாரு, இவன் கையில், ஆசைகள் கையில் கொடுக்குறாரு. ஆசைகள் என்ன பண்ணுறான், அந்த ஜனத்தாரை பழி வாங்குகின்றான். பயங்கரமான காரியம் அது, பயங்கரமான காரியம். ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தையே அவர்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றாரு. அப்போ அந்த ஆசைகள் என்ன பண்ணுறான், கர்ப்பிணி பிள்ளைகளுடைய வயிற்றை கீறி அந்த குழந்தையை எடுத்து தரையில் மோதி சாவடிக்கிறார். எவ்வளோ பெரிய சாபம் வருது பாருங்கள். எப்படி ஒரு சாபம். தேவனை ஆராதிக்கலைன்னா, கர்த்தரை விட்டுலாம் நீங்களும் நானும் ஆராதிக்கலாம், தேசத்தையே கர்த்தர் பிசாசுடைய கையிலே கொடுத்து விடுவார். பிசாசுடைய கையில் கொடுத்தா நம்ம மூலியமா தேசத்திற்கு சாபம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. வாலிபர்களில் சாகடிக்கிறான், பெருங்கள் எல்லா கட்டடங்களையும் தீக்கிரையாக்குறான், பயங்கரமான காரியங்களை நினச்சி அந்த எலியா கதறி ஐயோ நடக்க போகிற காரியங்களுக்காக அழுகிறான் அப்படி சொல்லி. பார்த்தீங்களா? அது போல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலிசாவை பார்த்து, அங்கே எலிசா என்ன பண்ணுறான், அவனை வந்து நடக்கிற இந்த சிறிய ராஜா என்ன பண்ணுறான், வந்து ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரேல்லேருந்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணுறான், இந்த எலிசா என்ன பண்ணுறான், அந்த ராஜா கிட்ட சொல்லி, இஸ்ரேல் ராஜா சொல்லிடுறான், இது மாதிரி இந்த இடத்துல வந்து பாளையம் இறங்க போகிறான், நம்மளை அட்டாக் பண்ண போகிறான், அதனால நீ ஜாக்கிரதையாருன்றான். அவனுக்கு புரியல, என்னடா நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுற மேட்ரு எப்படா வெளியில் போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அங்கே இருக்க சொல்கிறான், அங்கே எலிசானா ஒன்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த தீர்க்கதரிசி பள்ளி அறையில் நடக்கிறது கூட அவனுக்கு தெரியும், அவங்களுடைய தேவன் அவர்களை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லணும். அவனை புடுறான்னு சொல்லி ஆளுங்களை அனுப்புவான். அதுக்கப்புறம் இவனை பிடிக்க முடியாது, அவனுடைய கண் மயக்கம் உண்டாக்க பண்ணி பிறகு அவனை வெளியில் கொண்டு போவான். அந்த சமயத்தில் இஸ்ரவேல் ராஜா இப்போ வெட்டி போட்டலாமான்னு சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான், அவன் என்ன வந்து நீ வந்து பட்டைய கருக்குனாலே அவனை ஜெயிச்ச, ஆண்டவர் அல்லவா ஜெயத்தை கொடுத்தார், அதனால் அவனுக்கு விருந்து பண்ணி அனுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு எதிரிக்கு விருந்து பண்ணுறானுங்க பாருங்க. ஹல்லேலூயா. எதிரிக்கு விருந்து பண்ணி அனுப்பு அப்படின்னு சொன்னால் அவன் விருந்து பண்ணி அனுப்புவான். அப்படி அவன் சொல்லுவான், தகப்பனே அப்படின்னு கூப்பிடுவான் பாருங்க. எலிசாவை எப்படி கூப்பிட்றாங்க, தகப்பனே அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதே போல் யோவா சொல்லுவான், நான் அவர்களை முறியடிப்பேனான்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ வந்து அப்போ தகப்பனே நீ இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தீரே அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இப்போ பரவாயில்ல, பார்த்தீங்களா என்ன பார்த்துங்களா, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்னிக்கு இரையாக்கி அவர்களை வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடு மோதி அவர் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய். எவ்வளோ பயங்கரமான காரியம். நல்லா கவனிச்சிங்களா? நீங்களும் நானும் செபிக்கலைன்னா தேவன் தேசத்தை முழுமையாய் பயங்கரமான சாபத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அதனால் தேசத்திற்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும், நீங்களும் நான். அதனால தான் பிரேக் த்ரூ ப்ரேயர், அதனால தான் லெண்டேஸ் ப்ரேயர். எதற்காக? தேசத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன தவறுகள் செய்தாலும் என்ன செய்யணும், உடனே போய் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டணும். அப்போ நீங்கள் அப்படியே செஞ்சீங்களா, இன்னும் நிறைய தவறு செஞ்சுன்னா
கடைசியில் என்ன பண்ண, தேவன்கிட்ட வர பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நீங்கள் ஒரு வாரம் சேவைக்கு வரலாம், அடுத்த வாரம் சேவை பிடிக்காது, பிசாசு இன்னும் பெரிய வேலையை கொடுத்துருவோம், சின்ன வேலையை விட்டுட்டு வர மாட்டீங்க. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை நான் சின்ன வயசில் நான் கேட்ட ஒரு அருமையான இது பிரசங்கம் என்னை தொட்டுச்சு. அப்போ ஒரு போதகர் பண்ணிட்டு இருந்தார், நான் அப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ பண்ணுவார், அவன் தாவீது யுத்தத்திற்கு போகாமல் தன்னுடைய மேல் வீட்டு அறையிலே உலாவி கொண்டிருந்தான், அப்பொழுது பாவம் செய்தான் அப்படி சொல்லுவார். அப்போது வேலைக்கு போகிற ஆள் வேலைக்கு போகணும், பிஸ்னஸுக்கு போகிற ஆள் பிஸ்னஸுக்கு போகணும், ஊழியத்துக்கு போகிற ஆள் ஊழியத்துக்கு போகணும், சபைக்கு போகிற ஆள் சபைக்கு போகணும், இல்லைன்னா பாவம் தான் செய்வீங்க. அந்த நேரத்தில் பிசாசு உங்களை பாவம் செய்ய தூண்டி விடுவான். யுத்த காலத்தில் அவன் என்ன செஞ்சானா, தாவீது அரண்மனையில் உலாவி கொண்டிருந்தான். யுத்தத்துக்கு அவன் போயிருந்தானா பாவம் செஞ்சிருக்க மாட்டான். அங்கே அப்போ விட்டுட்டு இவர் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ உடம்பு சரியில்லைங்க, டைஃபாய்டுங்க, வாந்தி மயக்கங்கன்னா பரவாயில்ல, இல்லை இவர் திப்பி வச்சுக்கிட்டு மசில்ஸ்லாம் ஏற்றிக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறாரு, உலாவிக்கிட்டு இருக்காரு. அந்த உப்பரிக்கையில் உலாவி கொண்டு இருந்தான், பாவம் செய்தான். உங்களுக்கு இது ஒரு பெரிய பாடம். அதில் சும்மானாச்சும் லீவு லெட்டர் எழுதாதீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வேலைக்கு போகவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் உங்களுக்கு, நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பது தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனோடு கூட இருப்பது கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று ஆண்டவர் தேவ திட்டங்களை தேவன் உருவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சரி, அடுத்த வசனத்துக்கு போங்க. அப்போ ஒரே நிமிஷம். அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, தகப்பனே தகப்பனேன்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள். சரியா?